இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இந்த போர் நடந்துகிட்ருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நாளுக்கான சீஸ்ஃபயர் வந்திருக்கு. அதாவது 5 நாளுக்கான போர் நிறுத்தம். இதை அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இந்த போர் நிறுத்தம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் நடைபெறதா ஒரு செய்தி. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அதில் 15 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு இந்த போர் நிறுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போர் நிறுத்தம் பார்த்திங்கனாக்கா ஈரானுடைய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது மேலே மட்டும் அடிக்க மாட்டோம், மீதி எல்லா இடத்துலையும் தாக்குதல் நடக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோடு போயிட்டுருந்தேன். இதில் 15 அம்ச கோரிக்கைகளை ஈரான்கிட்ட அமெரிக்கா வலியுறுத்துகிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நட்டான்ஸ், இஸ்பகான், ஃபோர்டோ போன்ற அணு உலைகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் இயங்கக்கூடாது, மீண்டும் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை ஈரான் வழங்க வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த 5 அம்சத்தில் 5 1 2 3 அப்படின்னும்போது அந்த 5ல் இதுதான் முக்கியத்துவமான இடத்துல இருக்குது. அது இல்லாமல் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடாது அப்படின்றது அதுவும் ஒரு கண்டிஷனாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒத்து வந்தாக்கா ஹார்மூஸை கிளியர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஈரான் மேலே இருந்த எல்லா சாங்ஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணணும். இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே தான் இந்த சீஸ்ஃபயர் ரெடி ஆகிறதா சொல்கிறாங்க. இது ஒரு புறம் ஈரான் மறுத்தாலும் திரைமறைவில் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெறுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானும் கிட்டத்தட்ட ஒரு அழிவு நிலையில் தான் இருந்துட்டு இருக்குது. அப்படி ஒரு அழிவு நிலையில் இருக்கிற ஈரானுக்கு ஒருவேளை பொருளாதார தடை நீங்குச்சுன்னா ஒரு பெரிய வல்லரசாக, ஒரு பெரிய வளர்ச்சி உள்ள நாடாக வளரலாம். இன்ன வரைக்குமே ஈரான் ஒரு பெரிய வல்லரசாக வளர்ந்துருக்கணும் பொருளாதார ரீதியாக. ஆனால் அவங்க வேறு விதத்தில் கவனம் செலுத்துனதுனால, அது இல்லாமல் இந்த 15 அம்ச கோரிக்கையில் இந்த HHH என்று சொல்லக்கூடிய ஹமாஸ், ஹவுதீஸ், ஹிஸ்புல்லா இந்த ஆயுத குழுக்களுக்கு முற்றிலுமாக ஆயுதத்தை ஈரான் தரக்கூடாது, அவங்களுக்கு நிதி உதவி தரக்கூடாது. அது இல்லாமல் ஈராக்கில் செயல்படக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 50 குழுக்களுக்கும் இவங்க ஆயுத சப்ளை, பொருளாதார சப்ளை பண்ணுறாங்க. இதையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் முதன்மையான காரணமாக அமெரிக்கா வைக்குது. ஒருவேளை அமெரிக்கா இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டால் கூட இஸ்ரேல் அதை விரும்பலை. ஏன் அப்படின்னா, ஈரான் இன்னும் அவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதுனால ஈரானை முற்றிலுமாக முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தாக்குதலை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் ட்ரம்ப் இந்த சீஸ்ஃபயருக்கு ஓகே அப்படின்ற ஒரு டீலோட போயிட்டுருக்குது. இன்னும் இந்த போர் முடியணும், உலக மக்களுக்கு பொருளாதாரம் சமநிலைக்கு வரணும், அதுதான் எல்லோருடைய ஆசையும். இந்த போர் நிச்சயமாக முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்குவோம். இறைவனுடைய கட்டளை இது. ப்ரே பண்ணுவோம். நன்றி.